வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். டி நகர் vlogனு செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கு, அதில் பாருங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வரலாறு கூட போட்டிருக்கோம். இந்த தெருவுக்கு ஏன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு பேர் வந்திருக்குன்னு கூட நம்ம வாக்கிங் டூர் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே பிளாட்ஃபார்மில் இருக்கிற கடைகளை பற்றியெல்லாம் போட்டிருக்கோம். இங்கே எப்பவுமே ஜனநடமாட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம கார்லலாம் வந்தால் கஷ்டம், ஏன்னா இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரை நீங்கள் 2 வீலரில் வாங்க, இல்லைன்னா ட்ரெயின் தான் ரொம்பவும் பெஸ்ட்டு. ஏன்னா வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே படியேறி இறங்கினா போகிறோம், ஜஸ்ட் நமக்கு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்துடும். இப்போ லிஃப்ட் வசதி கூட இருக்கு. ஸ்ரீநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வாக்கபிள்ல கூட நம்ம இங்க வந்துடலாம். அதுக்கு செப்பரேட் பிரிட்ஜ் கூட இருக்கு. அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பாருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டியில 100 rupees ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதை பற்றி 4 வீடியோக்கள் போட்டிருந்தோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி எங்கே இருக்குன்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து படி ஏறி இறங்கின பிறகு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்க்கு வந்துடுவோம். அங்கிருந்து நமக்கு இந்த மாதிரி லைனாக ஷாப்ஸ் எல்லாம் வரும். நம்ம அப்படியே மெல்லமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போது ரைட் சைடில் நமக்கு ஷோபான்னு பெரிய ஷாப் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஷாப் இது. இந்த ஷோபாக்கு பக்கத்தில் காலியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே சின்னதாக பிளாட்ஃபார்ம் கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ரூபாய் ஷாப் இருக்குது. இங்கே எப்போவுமே 50 to 500 ரேட்டில் தான் நமக்கு எல்லா துணிகளும் கிடைக்கும். இதை பற்றி வீடியோ நான் அடுத்து போடுறேன். இந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே இந்த சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி இருக்குது பாருங்கள். சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டிக்கு ஆப்போசிட்டில் நிற்கும் பொழுது நமக்கு வலதுபுறத்தில் ரூபாய் ஷாப் தெரியும். இப்போ வாங்க, மறுபடியும் நம்ம வந்திருக்கோம். இப்போ புதுசாக ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த 100 rupees ஆஃபரு எவ்வளோ நாள் இருக்கும்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்கள கேட்டப்போ இன்னும் 5 நாள் 10 நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இன்னும் நிறைய நாள் இருக்கும். ஏன்னா இங்கே அந்தளவுக்கு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. நல்லா சேல் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆஃபர்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கரெக்ட் டேட்லாம் சொல்ல மாட்டாங்க. 1 week 10 daysன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஜனங்கள்லாம் சீக்கிரம் வருவாங்க. ஸோ இன்னும் ஆஃபர் போயிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 month இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த ஐட்டம்லாம் நிறைய பார்த்தோம். இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, 4-in-1 மாதிரி ஒரே ஒரு இந்த துருவலை வச்சுட்டு நம்ம 4 விதமாக துருவலாம். கேரட் துருவல் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். அதோட சிப்ஸ் கூட செய்யலாம். அடுத்தடுத்து இருக்கிற இந்த ஐட்டம்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த பேக்கெட்டில் ஷிங்க் ஸ்ட்ரெயினர் இருக்குது. அதோடு பித்தளை பாத்திரங்கள் துலக்குவதற்கு பவுடரும் நாப்தலின் பால்ஸ் இருக்குது. பாத்ரூம்லேயும் துணியில் வைக்கிற மாதிரி மொத்தமாக சேர்த்து 100 rupees. அதோட பாருங்கள், இது வந்து புதுசாக வந்திருக்கு. இது வந்து ஜல்லடை. நார்மலாக நம்ம ரவுண்டு ஜல்லடையில் மாவு ஜெலிப்போம். இது ஒரே ஒரு கையிலே நம்ம ஜெலிக்க முடியும். பாருங்கள், இதில் மாவு போட்டுட்டு கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில்டர் ஆகும். ரொம்ப கொஞ்சமாக மாவு ஜெலிக்கும் பொழுது இந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதிகமாக நம்ம வீட்டில் 4 பேருக்கு 10 பேருக்கெல்லாம் சப்பாத்தி செய்யும் பொழுது அந்த மாவெல்லாம் ஜெலிப்பதற்கு இது பெருசாக தான் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கப்பு பாருங்கள், வெளியில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும், உள்ள ஸ்டீல் இருக்கும். பிளாஸ்டிக் மூடி வரும், 100 rupees. இது வாட்டர் பாட்டில்ஸ் 3 இல்லைன்னா 4 இருக்கும், 100 rupees. இதில் நம்ம ஆல்ரெடி பாத்ரூம் கிளீனரும் டாய்லெட் கிளீனரும் ஒரு செட் இருந்தது. இப்போது ஃப்ளோர் கிளீனர் கூட வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர், பாத்ரூம் கிளீனர் அந்த மாதிரி 2 சேர்த்து 100 rupees. இன்னும் நம்ம இங்கே வேறு ஏதாவது புது ஐட்டம் இருக்கான்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம துணிகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஜெட்டியெல்லாம் இருந்தது. இது எவ்வளோன்னு தெரியல, நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் கேட்டப்போ அதில் 4 இருக்கும் பாருமான்னாங்க. அப்போ தான் நான் எடுத்து பார்த்தேன். இது பாருங்கள், ஒவ்வொரு செட்லேயும் 4 இருக்குது. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ சம்மரில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணால் நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாமே லைட் வெயிட்டாக பனியன் கிளாத்தாக இருந்தது. ஸோ காத்தோட்டமாக இருக்கும். அவங்களுக்கும் விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தோணுச்சு. இந்த ஜெட்டி வெரைட்டிஸ் கூட நிறைய மாடல் இருந்தது. சிலது ஃபுல் நிக்கர் டைப்பில் இருந்தது. சிலது வந்து கால் கிட்ட வந்து எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் கிட்ஸ்க்கு 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இங்கே நிறைய டெட்டீஸ் இருக்குது பாருங்கள். இது 4 100 ரூபா. ஸோ இதில் வந்து அந்த செட்டு அப்படியே தான் எடுக்கணும், நம்ம வந்து தனித்தனியாலாம் பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மொத்தமாகவே பின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே மாடலில் 4 எடுக்க வேண்டியிருக்கும். நிறைய ஸ்டாக் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் கூட இருந்தது. இது பாருங்க நல்லா பெருசாக இருக்குது. ஸோ பெரிய குழந்தைங்களுக்கு கூட இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எலாஸ்டிக்ன்றதால உங்களுக்கு பெரிய குழந்தைங்க கூட நம்ம வேர் பண்ண முடியும். அந்த மாதிரி கிளாத்தும் கலரும் சூப்பராக இருந்தது. இது ஒரே ஒரு ஃபால்ஸ் தனியாக யாரோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க போல இருக்குது. அப்புறமா இங்கே லுங்கிஸ் இருந்தது, ஆல்ரெடி நம்ம இது பார்த்தோம். இப்போ ஒரே ஒரு ப்ரௌன் ஷேட் கலரில் லுங்கி ஒன்று இருந்தது. இதெல்லாம் வந்து தலையணை ஒரே இது 3 செட்டு இருக்கும். அப்புறமா பாவாடை, இந்த பாவாடையில எல்லாம் உள்ள ஓவர் லாக் அதெல்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இந்த பாவாடை வந்துட்டு நம்ம சைஸு பார்த்துட்டு வாங்கணும், கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நிறைய நைட்டிஸ் இருந்தது சொல்லியிருந்தேன், அது சைஸ் தெரியல சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து இதில் என்ன சைஸ் இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் இது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது நல்லா இருக்கிறதால மறுபடியும் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளாத் கூட இப்போ நல்லா இருந்தது, காட்டன் மாதிரியே இருந்தது. ஸோ இது சைஸ் பார்த்தேன் பாருங்கள், எக்ஸ்எல்ல போட்டிருக்கு. ஸோ இது எக்ஸ்எல் சைஸில் இருக்கிறதால உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன டவல்ஸ் எல்லாம் இருந்தது. கிட்ஸ்க்கு நம்ம லஞ்ச் பேக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு குட்டி டவல் கூட வைப்போம், கை துடைக்க, சாப்பிடும் பொழுது மடியிலெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான குட்டி குட்டி டவல் இது. இல்லைன்னா சில கர்ச்சீஃப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பனியன் டைப்ஸில் இருந்தது, அது சின்ன கர்ச்சீஃப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட வாஷ் பேஷன் கிட்டேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்து குட்டி குட்டி டவல்ஸு நிறைய இருந்தது. டிஷர்ட்டு ஒன்று இருந்தது. ஒருவேளை நிறைய இருந்து எல்லாம் சேல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. கிளாத்து பனியன் கிளாத் சூப்பராக இருந்தது. இதெல்லாமே வந்து இந்த குட்டி நாப்கின்ஸ் தான், குட்டி குட்டி டவல்ஸ் தான். இது கிட்ஸ்க்கு நிறைய வெரைட்டியில் இருந்தது. பனியன் கிளாத் இருந்தது. இது கொஞ்சம் கோல்டு கலர் டிசைன் எல்லாம் போட்டு இருந்தது. அது வந்து பனியன் கிளாத்து, கோல்டு பிரிண்ட் போட்டிருந்தாங்க. இந்த குட்டி டவல்ஸ் வந்து நிறைய கலர்ஸ், நிறைய செட் இருந்தது. ஒருத்தரவங்க வந்து இது வந்து 10 ரூபா தான் வெளியிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அதில் பார்த்தீங்கன்னா 12 பீஸ்னு போட்டிருந்தது. ஸோ நம்ம வெளியில் 10 ரூபான்னா 10 தான் வரும், இதில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது கூட குழந்தைகளுக்கான குட்டி குட்டி டவல்ஸ் தான். இது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம மூக்கு துடைக்க அந்த மாதிரி நம்ம சாஃப்டாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன டவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இங்கே என்ன சாரீஸ் புதுசாக இருக்குதுன்னு பார்த்தேன். இந்த சாரீ ரொம்ப புதுசாக இருந்தது பாருங்கள், பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மைசூர் சில்க் புடவை மாதிரி இருந்தது. கிளாத் கூட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இந்த மாடலில் ஒரே ஒரு சாரீ தான் இருந்தது. ஸோ ஒருவேளை இது கூட வந்து எல்லாம் சேலாகி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி சாரீஸ் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கும். இன்னும் இதெல்லாம் புதுசாக வந்திருந்தது. இதுக்கு வந்து செம்கி வச்ச மாதிரி மெலிசான பார்டர் இருக்குது, பிளெயினில் மெலிசா பார்டர் இருக்குது பாருங்கள். அதிகமாக பூனம் சாரீஸ் இங்கே இருக்குது. இப்போ இன்னும் அதிகமான வெரைட்டியான சாரீஸ் எல்லாம் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 100 ருபீஸில் சாரீஸ் வேணுன்றவங்க இங்கே வந்து பார்க்கலாம். சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் மட்டும்தான் இந்த சாரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் அந்த சரவணா ஸ்டோர்ஸ் கூட போய் பார்த்தேன். இன்னொரு இடத்துல 100 ருபீஸ் ஆஃபர் இருந்தது, அங்கேயும் போய் பார்த்தேன், அங்கே சாரீஸ் இல்லை. அந்த வீடியோவை நான் அடுத்து போடுறேன்.
அங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கான்னு பார்த்தேன். அடியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கான குட்டி டவல்ஸ் வந்து நிறைய இருந்தது. இதெல்லாமே வேறு வேறு மாடலில் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டவல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து புதுசாக செப்பல்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு முன்னே இருந்ததை விட அதிகமான வெரைட்டிஸ் இருந்தது. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். இதெல்லாம் கிட்ஸ்க்கான செப்பல். ஒருவேளை வெயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் கூட குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் கிரவுண்டில் அழைச்சிட்டு போய் விளையாடுறதுக்கு அழைச்சிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம பாத்ரூம்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் செப்பல்ஸ். புதுசாக அழகாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் இந்த செப்பல்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. லேடிஸ் செப்பல்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பாருங்க, இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செப்பல்ஸ் கூட ஒவ்வொன்றும் 100 rupees தான். இது இன்னும் சூப்பராக இருந்தது. பாருங்க, புதுசாக சூப்பராக இருக்கு. கலர்ஸ் கூட அழகாக இருக்கு. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் கூட போடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் செப்பல் வேர் பண்ணால் ஓகேன்னா நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். 100 rupeesக்கு அருமையான செப்பல்ஸ், நிறைய கலர்ஸு. போன வாட்டி விட இந்த வாட்டி நிறைய இருந்தது செப்பல்ஸ் எல்லாம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் லேடிஸ் செப்பல்ஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் இப்போ தான் பார்த்தேன். இது எல்லாமே 100 rupees. இது வந்து சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் ஆஃபர். இது 100 rupees. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த சரவணா செலிப்ரிட்டிக்கு போனீங்கன்னா நீங்கள் இது வாங்கலாம். இந்த ஆஃபர் இன்னும் ரொம்ப நாள் இருக்கும்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் 1 month ஆகுது இருக்கும். இந்த சரவணா செலிப்ரிட்டிஸ் பக்கத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. அங்கேயும் இந்த ஆஃபர் இருக்குது. அங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.